ஒரு மோசமான சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை திணிக்கின்ற ஒரு யாப்பு தான் இந்த ஒற்றையாட்சிக்குட்பட்ட வர இருக்கின்ற ஐக்கிய ராஜ்ய யாப்பு. அதனால்தான் நாங்கள் தமிழகத்துக்கு எங்களுடைய அரசியல் விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த வர இருக்கின்ற ஒற்றையாட்சிக்குட்பட்ட ஐக்கிய ராஜ்ய யாப்பை தடுத்து நிறுத்தி தமிழர்களுக்கு குறைந்தபட்சம் எங்களுடைய தமிழ் தேசம், இறைமை, சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்கின்ற குறைந்தபட்சம் ஒரு சமஷ்டி தீர்வை பெறுவதற்கு இந்திய நாடு எங்களுக்கு ஆதரவு நல்க வேண்டும் என்று கேட்டுத்தான் நாங்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். இவ்வளவு அநியாயங்களும் அக்கிரமங்களும் நேற்றைய தினம் நடந்திருக்கின்றது என்றால் அதற்கு ஒற்றை காரணம் நடைமுறையிலே இருக்கின்ற ஒற்றையாட்சி யாப்பு. சகல அதிகாரங்களும் மத்திய அரசிடமே இருக்கிறது. அந்த அதிகாரங்கள் மாநிலங்களுக்கு, தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்டால் அந்த அதிகாரங்களை நாங்கள் பொறுப்போடு சரியாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் தமிழகத்திடம், எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளிடம் நாங்கள் அன்புரிமையோடு விடுக்கின்ற கோரிக்கை, இலங்கையிலே வர இருக்கின்ற அந்த யாப்பு, ஒற்றையாட்சிக்குட்பட்ட ஐக்கிய ராஜ்ய யாப்பை நிராகரித்து குறைந்தபட்சம் ஒரு சமஷ்டி தீர்வை தமிழர்கள் பெறுவதற்கு தாய் தமிழகம் திரண்டெழுந்து குரல் கொடுத்து மத்திய அரசிற்கு அதனுடைய உண்மைத்தன்மையை எடுத்து சொல்லி ஈழத் தமிழர்களை காப்பதற்கு கை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் இறந்து கேட்கிறோம். உண்மையை சொல்ல போனால் நாங்கள் இப்போ ஒரு பிச்சை எடுக்கிற நிலைமையிலான் இருக்கிறோம். இனம் அங்கே அழிஞ்சு கொண்டிருக்கு.